இன்னைக்கு வந்து நுங்கு வெட்டிட்டு வந்திருக்கோம். இதான் நுங்கு சீசனு. இது வந்து நல்லா நுங்கு சீசன். கைனியில் வந்து நாங்கள் நுங்கு போட்டு போகிறோம். இதோட கடந்த கால நினைவுகள். இந்த அருவா வந்து நல்ல பதமாக நாங்கள் இது பண்ணி வச்சுருப்போம், அடித்து வச்சுருப்போம். அதாவது மற்ற அருவாவில் வச்சு 10 வெட்டு வெட்டோம்னா இது ஒரு வெட்டிலே கீழே விழுந்துடும். அவ்வளோ பதமாக இருக்கும் அருவா வந்து. அதை வச்சு நாங்கள் புணங்குறதுனால தான் அந்த தொழில் பார்க்க முடியுது, இல்லைன்னா தொழில் பார்க்குறதுக்கே ஆகாது. அப்புறம் இது வந்து ஒரு நேரத்து பசியை வைக்கிறோம் இப்படி போட்டு பிடிச்சோம்னா. ஆனால் இதை போட்டு பிடிச்சோம்னா ரொம்ப மருத்துவ உள்ள இதுவும் இருக்குது. ரெகுலராக பிடிச்சிட்டு இருந்தோம்னா வயிற்றுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அதை டெய்லி குடிக்கணும். பக்கத்தில் யாரும் பணம் சொன்னாங்கன்னா டெய்லி ஒரு பயணியில் 2 நுங்கு குடித்தாலும் போட்டு குடித்தாலும் நல்லது தான். நாங்கள் வந்து பயணிகளை நுங்கு போட்டு குடிக்கிறதுக்காண்டி இதை வந்து இப்போ நாங்கள் தோண்டுறோம். அதாவது கையை வச்சு தோண்டுற மாதிரி நினச்சிடாதங்க, ஆனால் ஸ்பூனை வச்சு தோண்டலாம். இது வந்து இயற்கையாக இருக்கிறது இப்படி தான். அதில் வந்து கையை வச்சு தோண்டினா தான் அதில் உள்ள எல்லாத்தையுமே எடுக்கலாம். அந்த தொழிகளி எல்லாம் எடுத்து இது பண்ணலாம். இதுதான் வந்து நல்லாவும் இருக்கும். கையை வச்சு தோண்டினா தான். ஸ்பூன் வச்சுன்னா முழுசாக ஆகலாம். அது பயணிக்கில் போட்டால் பெருசாக தான் கிடக்கும். வந்து நாங்கள் கையை வச்சு தோண்டுறங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறவங்க தப்பாக நினச்சிடாதங்க. அதாவது வீடியோவுக்கு வேண்டி கரண்டியை வச்சு நாங்கள் ஸ்பூனை வச்சு தோண்டி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பிய. ஆனால் அது வந்து இதான் நேச்சுரல்னா இதான். இது இப்படியே பாரம்பரியமாகவே இருந்துட்டு போகுது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா மாற்றி தோண்டி தான் நம்ம வந்து நோய் இதுமா வந்துடுது நமக்கு. இது வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக இருக்கிறதுனால இந்த இதை நாங்கள் இது பண்ணுறோம். இது வீடியோவுக்குன்னு இப்போ எடுத்தால் ஸ்பூனை வச்சு தோண்டது தான் செய்யலாம். அதை நாங்கள் தோண்டாமல் எப்பவும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் ஆயிட்டு இந்த சீசனில் தான் குடிக்க முடியும் இந்த இப்படி பயணி. அதனால இதை இப்போ குடிக்க போகிறேன். இது குடிக்கிறதுனால ரொம்ப வயிற்றுல வந்து ரொம்ப இதாக அந்த கிருமியெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணிடும். இந்த நுங்கில் பயணியை போட்டு குடித்தா சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த தோடெல்லாம் நீங்கள் கீழே போட்டுறக்கூடாது. இதில் அந்த தோடை தான் முக்கியம். இந்த பயணியில் வந்து நுங்கில் போட்டு குடிக்கிற பயணியில் இந்த தோடை தான் முக்கியம். நல்லா அல்சர் இதுகளுக்குலாம் நல்லா கேட்கும். அதனால் நீங்கள் சவைச்சி அதை உளிங்கிருங்க, கீழே துப்பாங்க. வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் குடிச்சிக்கங்க. அதே மாதிரி உங்கள் முன்னவர்களை அந்த சொத்து இதுவும் வச்சது பணம் எதுவோ வச்சுருந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் குடிங்க, கிராம பக்கம். இது வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு மாதம் மட்டும் தொடர்ந்து இதை காலையிலே குடிச்சி மண் தண்ணி குடித்ததோடு இதை குடிச்சி அப்படின்னா வயிற்றுல எந்த கிருமியுமே இருக்காது. அவ்வளோ ஒரு சுத்தமாக இது கொரியர். நாங்கள் நீங்கள் இருந்த கருப்பட்டி எங்கே இருந்து கேட்டாலும் நாங்கள் கொரியரில் அனுப்புவோம். அனுப்பி உங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக அந்த கருப்பி ஒரிஜினல் கருப்பியாக தான் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இது நாங்களே இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த ஏரியாவுக்குனாலும் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். புதுசாக நாங்கள் சேனலில் ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதாவது நீங்கள் அந்த கருப்பட்டி இதுவே எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே அதில் பார்க்கலாம். எங்கள் வீடியோவை ஒரிஜினல் கருப்பட்டியாகவே நாங்கள் அனுப்புவோம். ஆனால் வந்து இப்போ இடப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் வீடியோ போடலை. அது வந்து எங்களுக்கு சீசன் டைம், அதனால் நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மாதம் ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு. இப்போ 2வது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். கல்கண்டு இருக்குது, கருப்பட்டி இருக்குது, சுக்கு கருப்பட்டி இருக்குது, சின்ன புள்ளியை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இருக்குது அந்த கருப்பட்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் அனுப்புவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.